ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு வெல் நோன் எம்என்சில ஒரு நல்ல பேக்கேஜ்க்கு வேலை செய்றாங்க. இதுல ஒருத்தருடைய பேர் ஆதித்யா, இன்னொருத்தருடைய பேர் வீரேன். ஒரு நாள் லஞ்ச் டைம்ல இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப வார்த்தையோட வார்த்தையா தெரிய வருது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயத்தை குறித்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அது என்னன்னா இன்வெஸ்டிங். இவங்க ரெண்டு பேருமே இன்வெஸ்டிங் குறித்து ரொம்பவே பேஷனேட்டா இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேருமே இதுக்கான தொடக்கமே செய்யல. ஆனா அந்த நாள் அவங்க டிசைட் பண்றாங்க இவங்களோட பேஷனை பர்சீவ் பண்ணுவோன்னு. அண்ட் அவங்களோட சேவிங்ஸ் சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து ஒரு டிமேட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னைக்கு இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு டிசைட் பண்றாங்க. சோ ரெண்டு பேருமே ஃபுல் மூட் செட் பண்ணி இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரைட்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் போகலாம். இப்போ பாக்குவோம் யாரு எவ்வளவு வெல்த் உருவாக்கி இருக்காங்கன்னு. ஆதித்யா ரொம்ப பணக்காரரா ஆனாரா இல்ல வீரேனானு. பட் யாரு எவ்வளவு வெல்த் உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாரு எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் எவ்வளவு டைம் பீரியடுக்கு பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுப்போம். ஏன்னா அப்பதான் நம்மளால இவங்க ரெண்டு பேருடைய ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நமக்கும் இவங்க ரெண்டு பேருடைய போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் உடைய ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஆதித்யா 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணாரு 20,000 rupees. வெள்ளது வீரனுடைய இன்வெஸ்டட் அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகம். ஏன்னா வீரன் இன்வெஸ்ட் பண்ணது 15,000 ரூபாய் ஒவ்வொரு மாசத்துக்கு. இப்போ என்ன இருக்கணும்னா ஆதித்யா கிட்ட ஃபைனல் அமௌண்ட் வீரனை விட அதிகமா வந்திருக்கணும். ஆனா நடந்தது இதுக்கு ஆப்போசிட்டா. ஆதித்யா 10 வருஷத்துல 52 லட்சம் ரூபாய் வெல்த் உருவாக்கி இருக்காரு. ஆனா வீரன் இவரோட இன்வெஸ்டட் அமௌண்ட் கம்மி. ஆனா இவர் ஆதித்யா விட கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. இவருடைய வெல்த் 10 வருஷத்துல 75 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. அதாவது வீரன் ஆதித்யா விட அதிக பணக்காரா இருக்காரு. ஆனா ஆக வேண்டியது இதுக்கு ஆப்போசிட். பட் இந்த மாதிரி நடந்ததுக்கான காரணம் என்ன? நீங்களும் இதை தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஏற்பட்டதுக்கான காரணம் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்ல ஏற்பட்ட டிஃபரன்ஸ்னால. வீரனுக்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆதித்யாக்கு கம்பாரிசன் 12% அதிகமான ரிட்டர்ன் கிடைச்சது. ஏன்னா ஒரு பக்கம் ஆதித்யாவால வெறும் 15% ஜெனரலைஸ்ட் ஆனுவல் ரிட்டர்ன் தான் உருவாக்க முடிஞ்சது. அதே வீரனுக்கு கிடைச்சது 27% ரிட்டர்ன். பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரிட்டர்ன். சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வீரனால எப்படி இவ்வளவு ஹை ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ண முடிஞ்சதுன்னு. அதுக்கான காரணம் இவருக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தது. இதை உருவாக்குனவரோட பேரு வில்லியம் ஓ நீல். இவரும் இன்வெஸ்டிங்ல இருந்து தான் பணக்காரன் ஆனாரு. என்னாச்சுன்னா வில்லியம் ஓ நீல் ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்வெஸ்டிங் ஃபார்முலா உருவாக்குனாரு. இத முன்னாடி யாருமே யூஸ் பண்ணதில்ல. அண்ட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வெறும் ஒரே வருஷத்துல 2.5 லட்சம் ரூபாவை 1 கோடியா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். ஒரு வருஷத்துல காசை 40 மடங்கு ஆக்கிட்டாரு. அப்படி நீங்க இந்த நம்பரை குறித்து இம்ப்ரெஸ் ஆகலனா, அப்படி பேங்க் எஃப்டி மூலமா இந்த காசை 40 மடங்கு ஆக்கிட்டோம்னா அப்ப இதுக்காக நமக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகும். அதாவது எஃப்டி நம்ம போடுவோம், காசு நம்ம பசங்களுடைய பசங்களுக்கு கிடைக்கும். சோ வாங்க இந்த ஃபார்முலாவை டீடைலா தெரிஞ்சுப்போம். பேசிக்கலி இவரோட ஃபார்முலாக்கு பேர் என்ன கொடுத்திருக்காருன்னா கேன் ஸ்லிம் ஃபார்முலா. பாத்தீங்கன்னா இது ஒரு அக்ரோனியம். இதுல ஃபர்ஸ்ட் சி அர்த்தம் கரண்ட் குவார்ட்டர்லி earnings. இந்த பாயிண்ட் சொல்லுது கம்பெனியோட கரண்ட் குவார்ட்டர்லி earnings இருக்குதுல அது போன வருஷத்தோட சேம் குவார்ட்டரோட கம்பேர் பண்றப்போ குறைஞ்சபட்சம் 25% grow ஆயிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் அதாவது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு பிறகு கம்பெனி அவங்களுடைய ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இத நம்ம எந்த ஒரு ஸ்கிரீனர் வெப்சைட்லயும் செக் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே நம்ம screener.inல வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் சர்ச் பண்ணிப்போம். கொஞ்சம் கீழ ஸ்க்ரால் பண்ணா நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் அந்த லாஸ்ட் ரோல இபிஎஸ் கம்பேர் பண்ணுவோம். யாருக்கு தெரியல சொல்லிக்கிறேன். இபிஎஸ் கர்த்தோ earnings per share. அதாவது ஒரு ஷேர் வந்து எவ்வளவு earn பண்ணுச்சுன்னு. சோ நம்ம செப்டம்பர் 2023 குவார்ட்டரோட இபிஎஸ் செப்டம்பர் 2022 ஓட இபிஎஸ் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பார்க்கலாம் இபிஎஸ் அதிகமாகிறதுக்கு பதிலா கம்மியா இருக்கு. செப்டம்பர் 2022ல இபிஎஸ் 22.30 ரூபீஸா இருந்துச்சு. ஆனா இது கம்மியாகி செப்டம்பர் 2023ல 18.88 ரூபீஸா இருக்கு. சோ வில்லியம் ஓ நீலோடைய கேன்சலிங் மெத்தடுக்கு அக்கார்டிங் நம்ம இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது முதல் ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணல. வேற எதனா நல்ல கம்பெனி தேடுவோம், எது இந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ணதுன்னு பார்த்து. சோ இதே மாதிரியே நீங்க எதனா ஒரு கம்பெனிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எதோட இபிஎஸ் இல்ல earnings அட்லீஸ்ட் 25% grow ஆயிருக்குதோ அப்போ அந்த கம்பெனிஸ் மீது நீங்க செகண்ட் ஃபில்டர் அப்ளை பண்ணுவீங்க. அதுதான் கேன்சலிங்கோட செகண்ட் லெட்டர் ஏ, அதாவது ஆனுவல் இன்கிரீஸ் இன் earnings. இந்த பாயிண்ட் சொல்லுது ஏகப்பட்ட கம்பெனிஸ் 1 இல்ல 2 குவார்ட்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா. ஆனா ஒரு உண்மையான மணி மேக்கிங் மிஷின் செகண்ட் கிரைட்டீரியா கூட ஃபாலோ பண்ணணும். அதாவது இதோடைய ஒரு வருஷத்தோட earnings கூட குறைஞ்சபட்சம் 25% grow ஆகணும். சோ லெட்ஸ் சே டிவிஎஸ் மோட்டார்ஸ் சர்ச் பண்ணிப்போம். அண்ட் இதோடைய இயர்லி லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்டா பார்க்கலாம். மார்ச் 2022ல இவங்களோட இபிஎஸ் அதாவது earnings per share 15.93 ரூபீஸா இருந்துச்சு. அண்ட் மார்ச் 2023ல இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகி 27.97 ரூபீஸ் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இது ஒரு இம்ப்ரெசிவ் நம்பர். ஏன்னா இதோட growth கால்குலேட் பண்ணனா CAGR வெப்சைட்ல போய் அப்ப இது வருது 75.5%. அதாவது இது 25% கிரைட்டீரியாவை மீட் பண்ணுது. அது இல்லாம வில்லியம் ஓ நீல் இதே பாயிண்ட்ல சொல்றாரு ஸ்டேபிள் கம்பெனிஸ் இருக்குல்ல அதோட ROE அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி குறைஞ்சபட்சம் 17% ஆச்சு இருக்கணும். அப்படி நம்ம screener.inல டாடா மோட்டார்ஸ் உடைய ROE பார்த்தோம்னா இது 25.6% இருக்கு. அதாவது 17% விட ரொம்ப அதிகம். சோ வில்லியம் ஓ நீல்க்கு அக்கார்டிங் செகண்ட் பாயிண்ட்ல டிவிஎஸ் மோட்டார்ஸ் செலக்ட் ஆயிருது. ஆனா கேன்சலிங் ஃபார்முலால டோட்டல் 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வருது தேர்ட் கிரைட்டீரியா, அதாவது N மீன்ஸ் நியூ. வில்லியம் ஓ நீல் சொல்றாரு ஒரு கம்பெனியோட பிரைஸ் எப்ப அதிகமா
அதிகமாகும்னா அதுல எதனா ஒரு விஷயம் புதுசா ஏற்பட்டா தானா? நியூ அதாவது கம்பெனி எதனா ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிச்சுனா, உதாரணத்துக்கு ரிலையன்ஸோட கேஸ்ல ஜியோ லான்ச் ஆன மாதிரி, இல்லனா ஒரு புது மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வர்றப்போ யார் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ, அதாவது இவங்க கம்பெனியை நல்லா நடத்துவாங்கன்னு. எப்படின்னா ஆப்பிள் கேஸ்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனி விட்டு வெளியே அனுப்பின பிறகு திரும்ப கூட்டிட்டு வந்தப்போ அப்ப அந்த சமயத்துல ஷேரோட பிரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன் ஷார்ட் கம்பெனில எதனா ஒன்னும் புதுசா நடக்கணும். சோ ஒரு ஸ்பெசிபிக்கான கம்பெனில என்ன புதுசா லான்ச்ல ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க இதுக்கான பெஸ்ட் சோர்ஸ் நம்ம இந்த கம்பெனிஸோட earnings கால கேட்கலாம். இதுல உங்களுக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது குறித்து எல்லா டிஸ்கஷன்ஸும் தெரிய வந்துரும். சோ இதுக்கு நீங்க சிம்பிளி யூடியூப்ல earning conference call கூடவே அந்த கம்பெனியோட பேரை டைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது fourth கிரைட்டீரியா வருது எஸ், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட். இங்க பாருங்க, நம்ம இத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஒவ்வொரு விஷயத்தோட பிரைஸும் அதோட சப்ளை அண்ட் டிமாண்டோட பேசிஸ்ல தான் இருக்கு. லெட்ஸ் இமேஜின் உலகத்துல கடைசியா 1 லட்சம் ஐபோன்ஸ் தான் இருக்குது. ஆனா இந்த உலகத்துல 10 லட்சம் பேருக்கு இந்த ஐபோன்ஸ் தேவை. சோ இதுக்கு அர்த்தம் ஐபோனோட டிமாண்ட் அதிகமா இருக்குது, ஆனா சப்ளை ரொம்பவே கம்மியா. அப்ப இந்த கேஸ்ல ஐபோனோட பிரைஸ் கண்டிப்பா அதிகரிக்கும். சோ வில்லியம் அக்கார்டிங் இந்த சப்ளை அண்ட் டிமாண்டோட எஃபெக்ட் ஒரு கம்பெனில இந்த மாதிரி தான் ஏற்படுது. சோ அவர் சொல்றாரு, எதனா ஒரு கம்பெனி கிட்ட 500 கோடி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சுன்னா, பட் அதே இன்னொரு கம்பெனி அது கிட்ட வெறும் 5 கோடி ஷேர்ஸ் மட்டும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சுன்னா, அப்ப இந்த தருணத்துல அந்த ரெண்டாவது கம்பெனி இருக்குதுல, இதோட ஷேர் பிரைஸ் ஒரு அதிக growth ரேட்ல grow ஆகும். ஏன்னா கம்மியான அவுட்ஸ்டாண்டிங் கம்பெனியோட ஷேர்ஸோட பிரைஸ் ரொம்ப சீக்கிரமா இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நீங்க ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ட்ரஸ்டட் புரோக்கரோட லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க இப்பவே ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கிரைட்டீரியா வருது எல், அதாவது லீடர்ஸ் ஆர் லேகர்ட். எப்படி நம்ம எந்த ஒரு ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸையோ நம்ம கிளாஸ்ல இருக்கிற மிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்ம் கூட கம்பேர் பண்ண முடியுமோ, அதாவது ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காரா இல்ல 56 பொசிஷன்ல வந்திருக்காரா, வெல் அதே மாதிரியே எந்த ஒரு கம்பெனியும் நம்ம அதோட இண்டஸ்ட்ரியிலே கம்பேர் பண்ண முடியும். அதாவது அவங்க லீடரா இருக்காங்களா இல்ல லேகர்ட்ஸா இருக்காங்களான்னு. சோ இதுக்காக வில்லியம் ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. 1979ல இருந்து 1980 வரைக்கும் கம்ப்யூட்டர் கம்பெனிஸோட ஷேரோட பிரைஸ் அதிகரிச்சிட்டு இருந்தது. அப்ப அந்த சமயத்துல வேங் லேப்ஸ், பிரைம் கம்ப்யூட்டர்ஸ், டேட்டா பாயிண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸோட பிரைஸ் 7ல இருந்து 8 மடங்கு ஆயிருச்சு. ஆனா அந்த சமயத்துல ஐபிஎம்மோட பிரைஸ் நகரவே இல்ல. ஆனா 1981ல இருந்து 1983 இடையே திரும்ப புல் மார்க்கெட் வந்தப்போ, அதாவது கம்ப்யூட்டர் கம்பெனிஸ்ல மக்களுக்கு ஃபியூச்சர் தெரிய வந்தப்போ, அப்போ ஐபிஎம்மோட ஷேர்ஸ் ரொம்ப வேகமா grow ஆச்சு. அண்ட் இதுக்கான ரீசன் என்னன்னா, ஐபிஎம் 1979ல இருந்து 1980 வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல கம்பெனியாலாம் இல்ல. ஆனா 1981ல இருந்து 1983 வரைக்கும் இவங்க ஒரு லீடர் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஒரு கம்பெனி எதுக்கு ரொம்பவே ஃபேமஸான பிராண்ட் நேம் இருக்குதோ இல்ல மார்க்கெட் கேபிடலைசேஷன் டர்ம்ஸ்ல ஒரு பெரிய கம்பெனியா இருந்துச்சுன்னா அது லீடர் கிடையாது. இதுல லீடர்ஸ் அர்த்தம் earnings growth எது வந்து இருக்குதுல அதிகமா இருக்குதோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமா இருக்குதோ, அண்ட் கூடவே இதோட ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கணும். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கிரைட்டீரியா வருது ஐ, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப். அகைன் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஷேரோட பிரைஸ் எப்ப அதிகமாகும்னா அதுக்கு அதிகமான டிமாண்ட் ஏற்படுறப்போ, அண்ட் டிமாண்ட் அதிகமாக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னவா இருக்கும்னா அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால. அதாவது எதனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஹெட்ஜ் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அப்படி இவங்க எதனா ஒரு கம்பெனிஸோட ஷேர்ஸ் வாங்குனாங்கன்னா அப்போ இவங்களோட மூணாலேயே மார்க்கெட் ஆக்டிவிட்டில இம்பாக்ட் வந்துருது. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்பெனிஸோட ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்றத மட்டும் பார்க்க கூடாது, பதிலா இதையும் பார்க்கணும், இவங்க டைம் கூடவே இன்னும் அதிகமான பெர்சன்டேஜ் ஷேர்ஸ் வாங்குறாங்களா இல்லையான்னு. லெட்ஸ் சே நம்ம ஸ்கிரீன்ல போய் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பாப்போம். சோ இதுல நம்ம 4 விஷயத்தை பார்க்கலாம். முதல் வந்து ப்ரோமோட்டர்ஸ், அதாவது ஓனர்ஸ் கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னு. அடுத்தது கவர்மெண்ட் இருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம, அதாவது பப்ளிக் கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னு. சோ ரிலையன்ஸோட கேஸ்ல ப்ரோமோட்டர்ஸோட ஷேர் ஹோல்டிங்ஸ் டைம் கூடவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஓனர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை இருக்கு அவங்களோட கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும்னு. இதனால தான் அவங்களோட ஷேர்ஸ் அவங்களே வாங்கிட்டாங்க. இது இல்லாம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனோட ஷேர் ஹோல்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனோட கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன் ஷார்ட், இந்த பர்టిక్యులர் கேஸ்ல டேட்டா அவ்வளவு கிளியரா இல்ல. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம்னா, இந்த கம்பெனி ரொம்பவே பெருசாயிடுச்சு. அண்ட் புது கம்பெனிஸோட கேஸ்ல நம்ம டேட்டாஸ் இன்னும் கிளியரா இருக்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வருது எம், அதாவது மார்க்கெட் டைரக்ஷன். வில்லியம் சொல்றாரு, கடந்த 6 பாயிண்ட்ஸ்ல 6 வந்து கரெக்டா வந்துருச்சுனாலும் பட் இந்த பாயிண்ட்ல நம்ம தவறாயிட்டோம்னா, அதாவது மார்க்கெட்டோட ஓவரால் மூட் எப்படி இருக்குதுன்றது தெரியாம போச்சுன்னா அப்போ மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம காசை லூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம கொரோனா வைரஸ் டைமே எடுத்துக்கலாம். அப்ப மார்க்கெட் பேனிக்ல இருந்துச்சு அண்ட் எல்லாருமே ஷேர்ஸ் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல எதனா ஒரு கம்பெனியை குறித்து முதல் 6 கிரைட்டீரியா சரியா இருந்துச்சுனாலும் ஆனா இந்த 7வது கிரைட்டீரியா ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்மளுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் மோசமா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வில்லியம் சொல்றாரு. நீ யார் சொல்றதையும் கேட்காத, உன்னால வந்து மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அந்த ஆட்களுக்கு தான் மார்க்கெட் வந்து சரியா டைம் ஆயிருக்காது. இதனால தான் அவங்க யோசிக்கிறாங்க அவங்களால இதை செய்யவே முடியாதுன்னு. இப்போ எல்லா வேல்யூ இன்வெஸ்டர்ஸோ இந்த விஷயத்தை குறித்து அக்ரி பண்ண மாட்டாங்க. ஆனா ட்ரேடர்ஸ் ஐ திங்க் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனிவேஸ் இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்வர்டா இருக்கா இல்ல டவுன்வர்ட், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிஃப்டியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. அதாவது இது புல்லிஷா இருக்கா இல்ல பியரிஷானு. சோ இந்த 7 கிரைட்டீரியால பேசிக்கலி வில்லியம் ஓ'நீல் வந்து both டெக்னிக்கல் அனலைசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் கம்பைன் பண்ணிருக்காரு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலா கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் கூடவே நம்ம இதையும் பார்த்தோம் மக்களோட எமோஷன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு. சோ இந்த 7 கிரைட்டீரியாவையும் நம்ம ஒரு அக்ரோனியம் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா கேன் ஸ்லிம் ஃபார்முலா. இதுல சி என்னன்னா கரண்ட் குவார்டர்லி earnings. அதாவது செக் பண்ணுங்க கம்பெனியோட இந்த குவார்ட்டரோட earnings போன வருஷத்தோட சேம் குவார்ட்டருக்கு கம்பேரிட்டிவ்லி குறைஞ்சபட்சம் 25% ஆச்சு grow ஆயிருக்கானு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ, அதாவது annual earnings. அகைன் இந்த வருஷத்தோட EPS கடந்த வருஷத்தோட EPS கூட கம்பேர் பண்ணுங்க. அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அண்ட் அதுவும் குறைஞ்சபட்சம் 25% ஆச்சு ஆயிருக்கணும். அண்ட் கூடவே ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்க குறைஞ்சபட்சம் 17% ஆச்சு இருக்கானு. என்ன அர்த்தம் என்னன்னா நியூ, அதாவது கம்பெனில எதனா ஒரு புது மேனேஜ்மென்ட் வருதா இல்ல எதனா ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்களா, அப்ப இந்த மாதிரியான தருணத்துல இதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட். இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா எந்த கம்பெனிஸோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதோ அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல், அதாவது லீடர்ஸ் ஆர் லாகர்ட்ஸ். அதாவது நம்ம எந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோமோ அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில லீடரா இருக்காங்களா இல்ல லாகர்டா இருக்காங்களான்னு செக் பண்ணணும். அதாவது டாப் 3 பொசிஷன்ல அந்த கம்பெனி இருந்துச்சுன்னா அப்ப அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னா ஐ, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது எதனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னா அப்ப பக்கா இதனால அதோட பிரைஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அகைன் சப்ளை அண்ட் டிமாண்ட் பிரின்சிபல் தான் இங்க ஒர்க் ஆகுது. எம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட். அதாவது ஓவரால் மக்கள் வந்து டிப்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அண்ட் ஷேர்ஸ் விக்கிறாங்கன்னா அப்ப ஷேரோட பிரைஸ் கம்மியா தான் ஆகும். வெல் அந்த கம்பெனி எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி. சோ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான டைம் என்னன்னா மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறப்ப தான். அண்ட் என்னோட பர்சனல் ஒபினியன்ல இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு ரொம்பவே லாபமா இருக்கும்னா யாரெல்லாம் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸா இல்லையோ. ஏன்னா லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் எப்ப வாங்கணும்னு விரும்புவாங்கன்னா மார்க்கெட் பீரிஷா இருக்கிறப்ப தான். அண்ட் நல்ல கம்பெனிஸோ கம்மியான பிரைஸ்ல கிடைக்கிறப்போ. ரெண்டு புக் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இன்வெஸ்டிங் குறித்து, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அண்ட் ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட். அண்ட் இந்த ரெண்டு புக்கோட சம்மரியோ நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.